அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துவிட என்று நீங்கள் நினைத்தால் அது நடக்காது. இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பிறகும் இந்த இயக்கம் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு இயங்கும் என்று பொதுக்கூட்ட மேடையிலே முழங்கினார். சட்டப்பேரவையிலே நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மன தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய தமிழக மக்களுக்காக தொடர்ந்து இயங்கும் என்று சூளுரைத்தார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கழகம் ஒரு குடும்பம் என்றார். கருணாநிதி தான் தன் வாரிசுகள் என்று தன் குடும்பத்தை கழகமாக்க முயற்சித்தார். வெகுண்டெழுந்தார் புரட்சி தலைவர். தோன்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் லட்சியங்களை, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவுகளை, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணங்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நிறைவேற்றி காட்டுவோம் 2026 என்று சூளுரைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க.